ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தாங்கல்ல, அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கு. பட் அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு. ஓகேங்களா, நீங்கள் குடும்பத் தலைவர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கங்க. அதேமாரி உங்களோட ரேஷன் கார்டும் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதை வச்சு நீங்கள் அதை வச்சு செக் பண்ணலாம். ஓகேங்களா, என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை ரேஷன் கார்டை வச்சு செக் பண்ணலாம். பட் ஆதார் கார்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன காரணத்தால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனது அப்படின்றத சொல்லுவாங்க. அதனால் உங்களோட ஆதார் கார்டு, அந்த ரேஷன் கார்டு நீங்கள் அந்த வச்சு பதிவு பண்ணியிருப்பீங்களா ஊக்கத்தொகை ஃபார்மில் எழுதி, அந்த ஃபோன் நம்பர் வேணும். ஓகேங்களா, அந்த ஃபோன் நம்பர் என்னன்றதை அதையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் ஓடிபி வரும். அதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பட் இது சரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ரீசன் மாதிரி வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறல, இப்போ நீங்கள் சிஎஸ்ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இப்போ கஸ்டமர் உங்கள்கிட்ட தேடி வராங்க அப்படின்னா நீங்கள் அதை பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அவங்க கொடுக்கும் போதே உங்களுக்கு சைட்டில் வந்து நாங்கள் விட்டுருக்கோம், பட் இந்த சர்வீஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி தரணும், கஸ்டமருக்கு வந்து ஃப்ரீயாக தான் இந்த சர்வீஸை பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்வீஸ் நீங்கள் எதுவும் பே பண்ணக்கூடாது, பேவும் வாங்கக்கூடாது. ஓகேங்களா, கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்கவும் கூடாது, நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் எதுவும் இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நீங்கள் அது இது பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு 10 ரூபான்ற மாதிரி கவர்மெண்ட்லேருந்தே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இல்லை நான் அவங்களுக்குலாம் தெரிய போகுது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் யாராவது ஒருத்தவங்க உங்களை ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியை வச்சு உங்கள் சென்டரை வச்சு அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எந்த சென்டரில் அதை போட்டிருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியை வந்து பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, உங்களோட ஐடியை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. திரும்பி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் கூடமே ஐடி கிடைக்காதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அதனால் தவறுதலாக கூட நீங்கள் அதுக்குன்னு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிடாதீங்க. 10 ரூபா அவங்களே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க. பட் இந்த அமௌண்ட் எப்படி வரும்ன்றது சொல்லலை இன்னும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை இசிஐலேயோ அக்கௌண்ட்லேயோ அவங்க ஆட் பண்ணி விடுவாங்களா, இல்லை நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தனியாக கொடுப்பாங்களான்ற மாதிரி தெரியல. பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டாலுமே அதுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணணும். 10 ரூபா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு 10 ரூபான்னு கவர்மெண்ட்லேருந்து தந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பட் இது எப்படி அப்ளை பண்ணுறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்இஜின்றதை சர்ச் பண்ணிக்கோம். சரிங்களா, சர்ச் பண்ணி சைட்டை வந்து நம்ம லாகின் பண்ணிக்கோம். நம்மளுடைய இ சேவை மையத்திலேருந்து எப்படி நம்ம இந்த மகளிர் இதுக்கான உதவித்தொகை வந்து அப்ளை பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, தொழில் நிலையில் கொடுத்து நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு அதில் எந்த இதில் போர்ட்டலில் போய்ட்டு நம்ம அதை அப்ளை ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றதையும் சொல்லியிருப்போம் பாருங்கள். இப்போ நான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இதில் வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் KMUT ஆப்பிள்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, அந்த மகளிர் இதை கிளிக் பண்ணோடனே KMUT காமிக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இந்தமாரி மகளிர் உரிமை திட்டம் சொல்லி ஸ்கீம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அடுத்து கேப்சரா கோடு. ஆதார் கார்டு என்ன ஆதார் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்போம்ல, குடும்பத் தலைவரோட ஆதார் கார்டு வச்சு கொடுத்துருப்போம், அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த கேப்சரா கோடை வந்து கீழே என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா, அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேப்சரா கோடை டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓடிபி போகும். இது எந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க நம்பரில் உரிமை தொகை வாங்கும்போது நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அந்த அப்ளை பண்ணும்போது கொடுத்துள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு லாஸ்ட் என்ன நம்பர்ன்ற ஷோ ஆகுது பாருங்கள், லாஸ்ட் 58ன்ற நம்பரு. அதுமாரி உங்கள் நம்பர் எந்தவோ அந்த லாஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் எந்த நம்பருக்கு போயிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவொடனே அதில் 4 நம்பர் ஓடிபி வரும். அதை கொடுத்துட்டு ஓடிபி சமர்ப்பின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓடிபி சமர்ப்பிக்கப்பட்டுன்னு சொல்லி டிக் ஆகும். டிக் ஆனதுக்கப்புறம் அதுவே ரீலோட் ஆகும். ஓகேங்களா, அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய விண்ணப்ப எண், உங்களுடைய விண்ணப்பத்தர் நேமு, கைபேசி நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, குடும்ப அட்டை எண்ணு, ரேஷன் கார்டு எண்ணு. ஓகேவா, அது கீழே மகளிர் உரிமை திட்ட விதிமுறைகள் பூர்த்தி செய்ய காரணத்தால் தங்கள் விண்ணப்பம் ஏற்க இயலவில்லை, தங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணங்கள் என்ன அப்படின்னா குடும்பத்தில் மொத்த நிலத்திட்டத்தின் தகுதி வரம்புக்கு மீறி உள்ளது. உங்களுடைய நிலம் வந்து உங்களுடைய வரம்புக்கு மீறி இருக்குது, அவங்களுடைய ப்ரொசீஜருக்கு. அப்போ ஒரு 5 ஏக்கருக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை தாண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ என்கிட்ட அந்தமாரி இடம் இல்லை, நான் என்கிட்ட 2 ஏக்கர் தான் இருக்குது, அதை நான் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணிக்கங்க. சரிங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வச்சிங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அது பண்ணுறதுக்கு இதுதான் ஃபைலு. அதில் மேக்ஸிமம் என்னென்னா
PDF, JPG, PNG ஃபார்மேட்டில் வந்து இது பண்ணலாம். ஒரு MPக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் 5 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணி கூட இது பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது கீழே வந்து மேல்முறையீடுக்கான சுருக்கம் நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு 500 வேர்டு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை கிளிக் பண்ணலாம். எனக்கு இது தமிழில் எப்படி நான் டைப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு என்னோட வீடியோ கீழே லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன். கூகுள் இன்புட் டூல்னு சொல்லி அது வந்து தமிழில். ஓகேங்களா? அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நான் அது இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவை நான் டேக் பண்ணுறேன், அதையும் பார்த்துங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டங்கிலீஷில் இப்போ நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி, கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணினா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி வந்து தமிழில் என்ன ப்ராப்ளமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு டைம் செக் பண்ணிங்க, நம்ம கொடுத்துருக்க விஷயம் வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிங்க. டாக்குமெண்ட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம், இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? பட் நீங்கள் டாக்குமெண்ட்டு ரொம்ப சமர்ப்பிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? அதனால் சமர்ப்பின்றதை கொடுத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து சமர்ப்பி கொடுத்தேன். எனக்கு வந்து மேல்முறையீடுக்கான வந்து மனு கோடு வந்துச்சு. அதை ரிட்டர்ன்றதை கிளிக் பண்ணோடனே பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் பேக் வந்துடாதீங்க. சரிங்களா? நீங்கள் மேல்முறையீடு பண்ணி அப்பீல் கொடுத்தவனே இந்த மாதிரி வரும். அதில் வந்து ரிட்டர்ன் பேக்குன்னு கொடுத்தவனே உங்களுக்கான பில் அமௌண்ட் வந்து காமிக்கும். இந்த பில் அமௌண்ட்டை நீங்கள் கஸ்டமருக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ரிசிப்ட்டு இது தான். ஓகேவா? இதை பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துக்கணும். நீங்கள் வந்து அமௌண்ட் எதுவும் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அமௌண்ட் வந்து அவங்களே பே பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து கரெக்டாக இது பண்ணிங்க. என்ன டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே, பாய்.